வணக்கம். திருக்குறள். தற்பொழுது நாம் கற்றுக்கொள்ள போகும் திருக்குறள், இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இருள் சேர் அப்படின்னா இருள்னா நமக்கு துன்பம் சேர்க்கக்கூடியது, தீமை சேரும். இருவினையும் சேரா, இருவினை அதாவது நமக்கு வந்து துன்பங்கள் சேர்றது வந்து இருவினை மூலமா சேருதுன்னு சொல்றாரு. அதாவது இருவினைனா நல்வினை தீவினை இருக்கு. நல்வினையிலையும் நமக்கு துன்பம் வரும், தீவினையிலும் துன்பம் வரும். தீவினை செய்தாலும் துன்பம் வரும், நல்வினை செய்தாலும் துன்பம் வரும். அதாவது நல்வினை அப்படின்னா, இப்போ ஒருவர் இல்வாழ்க்கை வாழ்றாங்க, குடும்பமா வாழ்றாங்கன்னா அது வந்து நல்வினை தான். அதுலயும் பல துன்பங்கள் இன்னல்கள்லாம் வரதான் செய்யும். அதான் அப்ப நமக்கு இருவினை மூலமா துன்பம் வந்து சேருது நம்மளை. இருவினை இருள் சேர், நமக்கு இருள்ங்கிறது துன்பம், நமக்கு வந்து இடையூறுகள் வந்து சேருது. எப்படி சேருதுன்னா இருவினை மூலமா சேருது. ஆனா இந்த இருவினை மூலமா துன்பம் வந்து சேராதுன்னு சொல்றாரு. யாருக்கு சேராது அப்படிங்கிறத அடுத்ததா பார்க்கலாம். இருள் சேர் இருவினையும் சேராதான், யாருக்கு சேராதுங்கிறத பார்க்க போறோம். இருள் சேர் இருவினையும் சேரா, வராது சேராதுன்னு சொல்றாரு. இருவினையும் துன்பம் தரக்கூடிய இருவினை மூலமா வரக்கூடிய துன்பங்கள் வந்து சேராது எப்படி சொல்றாரு, யாருக்கு? அடுத்ததா பார்க்க போறோம். இரண்டாவதா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அப்படின்னா இறைவன், இதுனா இறைவன்னா கடவுள், கடவுள் தெய்வம். பொருள் சேர் அப்படின்னா இறைவனுடைய பொருளை சேரணுமா, இறைவன் பொருள் சேர் அப்படிங்காரு. இறைவன் பொருள் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாமே இறைவன் பொருள் தான். அந்த பொருளை சேர்ந்து அதை நம்ம ஏற்றுக்கொண்டு வாழ கத்துக்கணுங்கிறதான் பொருள் சேர். இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. புகழ் புரிந்தார்னா புகழ் செய்தவர், அது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். மாட்டு அப்படிங்கிறது இந்த போர்டை நான் செவரில் மாட்டி வச்சிருக்கேன், அப்போ வந்து இணைத்து வச்சிருக்கேன், போர்டை சேர்த்து வச்சிருக்கேன் சிவரோடு. இதுதான் மாட்டு, சேர்த்தல் இணைத்தல். அப்ப இறைவனுடைய பொருளை தன்னோடு சேர்த்து கொண்டவங்க, இணைத்து கொண்டவங்க, இறைவனுடைய பொருளை ஏற்றுக்கொண்டு சேர்த்து கொண்டு அதை கடைபிடித்து வாழ்றவங்க. அந்த வாழக்கூடிய குணம் பண்பு உடையவங்களுக்கு அந்த இருவினை நல்வினை தீவினை மூலமா வரக்கூடிய துன்பங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பாதிக்காது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே ஒன்றுதான், நன்மை தீமை எல்லாமே ஒன்று. இறைவனுக்கு நன்மை தீமை எல்லாமே ஒன்றுதான். அப்ப அதே குணத்தோட வாழக்கூடிய மக்களுக்கும் நன்மை தீமை இரண்டும் ஒன்றுதான். ஆனால் அவ்வாறு வாழ்வது கொஞ்சம் கடினம் தான். ஆனா ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் அந்த நிலையை நாம் அடைய முடியும். இப்ப இந்த குறள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருள் சேர் இருவினையும் சேரா, இருள் சேர் இருவினையும் சேரா, அதாவது துன்பம் தரக்கூடிய இரண்டு வினைகளும் சேராது. யாருக்கு சேராது அப்படி என்றால், இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இந்த குறள் கற்றுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இறைவன் பொருளை சேர்ந்தா வாழணும். ஏன்னா வந்து இறைவன் சொல்லியிருக்காரு, திருவள்ளுவர் இன்னொரு குறள்ல கூறுவார், நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லற்படுவது எவன் அப்படின்னு கேட்பார். அதாவது நமக்கு நல்ல மகிழ்ச்சியான சம்பவங்கள் நல்லதெல்லாம் வரும்போது நம்ம அதை நல்லா என்ஜாய் பண்ணி ரசித்து மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்கிறோம். அதே மாதிரி நமக்கு கெட்ட நேரம் வரும்போது ஊழ்வினை காரணமாக ஏதாவது தீமைகள் துன்பங்கள்லாம் வரும். அப்போ அதை மட்டும் நம்ம ஏற்றுக்கொள்ளாம அதை வந்து யார் பங்கெடுத்து ஏற்றுக்கொள்ள முடியும், உனக்கு வந்ததை நீதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த குறள்ல திருவள்ளுவர் கூறுவார். அதனால் இறைவன் படைப்பில் எல்லாமே வரதை நம்ம ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.